வேட்பாளர் எப்ப சார் வேட்பாளர் இந்த 2 வேட்பாளர் என் பக்கத்தில் இருக்காங்க பாரு, 2 தங்கச்சிங்க. அது அப்போ தேர்தல் சின்ன வந்த உடனே ஆரம்பிச்சு போவேன். இப்போ இன்னும் நாள் இருக்கு. தொகுதியோட சொல்லிட்டீங்க. நீ ஏன் ரொம்ப அவசரப்படுறிய? பக்கத்தில் நீ ஏதாவது ராணிப்பட்டையா? நீ என்னடா? ஆம்பு. போதுமா? மறுபடியும் சொல்லுமா? கொஞ்சம் ரகசியம் வைங்க எல்லாத்தையும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சீமானன் வந்து களத்துல நிறைய போராடுறாரு, நிறைய கேள்விகள் கேட்டாலும் பதில் சொன்னீங்க. சட்டசபையில போயிட்டு அதை பேசணுன்றதுதான் என்னுடைய ஆசை. சட்டசபையில போனவங்க எல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க. சட்டசபையில பேசும்போது தானே அதோடைய சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதை விட மக்கள் மன்றத்திலே நாங்க பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. என்னைக்கு என் மக்கள் இந்த பிள்ளை போய் இந்த பிள்ளைகள் சட்டமன்றத்தில் இதெல்லாம் பேசட்டும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றியை தரட்டும். அது வரைக்கும் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய செய்திகள், கருத்துக்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுல என் மக்கள் அதுல முழு இதெல்லாம் சரியா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியாம புலம்பிக்கொண்டே இருக்கிற மக்களா இருக்காங்க. இது காரணம் என்ன, இது எப்படி களைவதுன்னு தெரியாம நான் போய் இப்படி கூட்டணி இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா நான் போக மாட்டேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அனுப்புனா போவேன், நாங்கள் எல்லாரும் போய் பேசுவோம். ஆனால் அது வரைக்கும் களத்தில் தான் நிற்க முடியும். கூட்டணி வச்சு போய் அங்கே சட்டசபையில் கூட்டணி வச்சு போனவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்கள், என்னவா இயங்குறாங்கன்னு சொல்லுங்கள். கூட்டணி வச்சு போய் எந்த கட்சி ஆட்சியோட போய் கூட்டணி வச்சு போகிறது, அப்புறம் எந்த கட்சியை எதிர்த்து பேசுவது. இந்த கட்சி ஆட்சிகளின் தீமை எதுக்குத்தான் ஒரு கட்சி தேவைப்படுது. அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சு உள்ள போனா எது ஒன்றையும் நீங்க பேச முடியாம போயிடும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய சான்று சொல்ல முடியும். மேல் பாதியில கோயிலுக்குள்ள நுழைய விடல, பேசவங்களால முடியல. வேங்கவே இல்லை, ஒரு தீர்வை எட்டவே முடியல, பேசவங்களால முடியல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு பேசி ஒரு தீர்வு கொண்டு வரவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் ஆங்ஸ்டாங் படுகொலைக்கு 3 பேரை சுட்டாங்க. ஏன் சுட்டாங்க, அந்த குற்றத்தில் அவனுக்கு என்ன மாதிரி சம்பந்தம், எதுக்காக சுட்டுக் கொள்ள வேண்டிய எந்த கேள்வியும் நீங்க எழுப்பவே முடியல. மக்கள் பிரச்சனையில கூட எடுத்து போய் பேச முடியல. அப்புறம் அது எதுக்கு அங்கே போய் உட்காந்து என்ன மேசை தட்டாட்டி என்ன இங்க இருந்து சாணியவாது தட்டி 2 எர்ராட்டியா தட்டலாம். அதுக்கு எதுக்கு அது அதை செய்ய நான் வரல. அதனால இந்த கேள்வியை நான் நிராகரிக்கிறேன். வேற ஏய் நீங்க இந்த பத்திரிகையாளர் தான். வேற அவ்வளவுதானே. திமுக தேர்தலில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டது சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. அது முதல்வர் தானே சொல்றாரு, மக்கள் சொல்ல இல்ல. ஒரு அம்மா அந்த காணொலியில பேசியிருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு திட்டம் 10 திட்டத்தையாவது அவங்க கூட 10 கேட்குறாங்க, நான் 8 தான் கேட்குறேன். எது ஒன்றை நிறைவேற்றிருக்காங்க? நீங்க மக்கள்ல ஒருவராக இருந்தா ஒன்று சொல்லுங்க, இது நிறைவேற்றிருக்காங்க. கூட்டுறவு கடன் தள்ளுபடி, நீட்டு எல்லாம் சொன்னாங்க. கேஸ் சிலிண்டருக்கு எரிகாற்று உருளைக்கு 100 ரூபா குறைக்கிறது, மின் கட்டணம் உயராது, மாதம் ஒரு தடவை அந்த கட்டணத்தை நாங்கள் கணக்கெடுப்போம்னு அதான் ரீடிங். அது இல்லை. சொத்து வரி உயராதுன்னாங்க, சொத்து வரி உயருது. இப்போ ஈரோடு தேர்தல், கிழக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே 6 விழுக்காடு வரியை உயர்த்திருக்காரு, சொத்து மாநகராட்சி வரி. ஈரோடுல தேர்தலுக்கு முன்னாடி நேர்மையான துணி உள்ளவர் அந்த தேர்தலுக்கு முன்னாடியிலே தீர்க்கணும். தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த ஒரு வாரத்தில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்படி இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெற்று வார்த்தைகள், இனிப்பு பசப்பு வார்த்தைகள் தான். இவர்களுக்கிட்ட துளியும் கூட மக்கள் அரசியல் கிடையாது. கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான். வெறும் செய்தி அரசியல் தான் செய்ய தெரியும். செயல் அரசியலோ சேவை அரசியலோ இந்த கட்சிகளுக்கு தெரியாது. அதை பேசி பயன் கிடையாது. நன்றி.